ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன நிறைய சந்தோஷம் இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புது அடுப்பு வாங்கியிருக்கோம். நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பழைய அடுப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அதனால் புது அடுப்பு வாங்கியிருக்கோம். மார்னிங் ஃபஸ்ட்டு சமையல் வந்து செய்ய போகிறோன்றது. செகண்டு, நெத்திக்கு வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் டே இன்றைக்கி. அதுக்காக க்ரீன் ட்ரெஸ்ஸு, க்ரீன் டாய்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வர சொன்னாங்க. அதுக்காக நம்ம இன்றைக்கி அவனை ரெடி பண்ண தேவையில்ல. அவனே தானாக ரெடி ஆகிடுவான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை, அவன் ஸ்கூல் போகணுன்றதுக்காக அப்படின்னு நினச்சிட்டேன். 3வது என்னென்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் நேற்று நைட்டு பால் கொஞ்சம் இருந்தது. அடுப்புக்கு புதுசாக பால் காய்ச்சணுன்றதுக்காக நான் பால் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பால் வாங்குகிற வேலை இல்லை, போயிட்டு இருந்த பாலே கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். 3 கொஞ்சம் குட்டி சந்தோஷமான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று நைட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர் வந்து நைட்டு சாப்பிடவே இல்லை. ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு நேற்று. அதனால் எனக்கு வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமே படுத்துட்டாரு. காலையில் ரொம்ப பசி போல், எனக்கு என்ன வேணும்னு சொன்னார். சரி ப்ரெட்டு பால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியலும் வாழைப்பூ பொரியல், சாப்பாடு. கொஞ்சம் ஆல்ரெடி பால் இருக்குதுன்னு சொன்னால, அதனால் நேற்றே தயிருக்கு உரம் ஊற்றிட்டேன். தயிர் சாதம் செஞ்சிடலாம் இன்றைக்கி. கொஞ்சம் வந்து பொரியலே மிக்ஸ் பண்ணி சாதத்தில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது, ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து கட் பண்ணிவிடுவேன். சப்போஸ் மதியம் செய்கிறதா இருந்தால் மார்னிங் கட் பண்ணிவிட்டு நான் வெயிலில் காய வச்சுருவேன். அப்படி பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த குழகுழப்பு வந்து இல்லாமல் இருக்கும். எல்லாம் அந்த குழகுழன்னு இருந்து ரொம்ப டைம் எடுத்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து நான் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு நல்லா நைட்டுன்னும் போது நம்ம ஃபேனில் ஆற வச்சுருவேன். நார்மலாக நம்ம எப்படி செய்கிற மாதிரி தான். கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நான் பூண்டு தட்டி போட்டேன். இன்றைக்கி மறந்துட்டேன். பூண்டு போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லோடு இருக்கும். தோலோடு இருக்க பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு ஒரு 4-5 பல் போட்டு தட்டிட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை போட்டு வெண்டைக்காவை போட்டு நார்மலாக பொரியல் செய்கிற போல் 2 கிண்டிட்டு, உப்பு மட்டும் இந்த டைமில் போடக்கூடாது, கடைசியே போடணும். உப்பு போட்டிங்கன்னா அந்த குழகுழப்பு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நார்மலாக கிண்டிட்டு லைட்டாக சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சமாக அப்பப்போ கிளறி போல் பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரப்பொடி இருந்தால் காரப்பொடி போட்டுங்க நீங்கள். வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். இதே போல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியலுக்கு வந்து சிறுபருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டேன். ப்ளெயின் வாட்டர்லேயே லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அது வந்து ரொம்ப குழையக்கூடாது, நெத்து பதம்னு சொல்லுவாங்கள்ல, லைட்டாக டச் பண்ணால் வெந்திருக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே பருப்பு மாதிரி இருக்கணும். அது போல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூ அந்த கீரைலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டைமு. எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போல் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது போல் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கு நிறைய மெனக்கட்டு செய்கிறோம். அப்போ நல்லா வரணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன் நான். எனக்கு இது போல் செய்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி செய்ய சொன்னால் கூட நான் மேக்ஸிமம் செய்வேன். எனக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன். அவங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு இதை அப்படியே சைட் பை சைட் கட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். சிம்மில் வச்சுட்டு மீடியமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வடிய வச்சுட்டேன். இது எப்படி பண்ண பார்த்திங்கன்னா, இப்போ வெண்டைக்காய் பொரியலும் அதே போல் தான். ஆனால் பருப்பு, தேங்காய்லாம் இதுக்கு போடுவோம் நம்ம. கடாய் வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. நான் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தேங்காய் ரன் பண்ணும் போதே அதுக்கு பச்சை மிளகாவும் சேர்ந்து ரன் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு இந்த வாழைப்பூ வந்து வேக வச்சு நம்ம வடிக்க வச்சோம்ல, புழிஞ்சு வச்சது வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு மறுபடியும் பருப்பு போட்டுட்டு மறுபடியும் கிளறிட்டு தேவையான உப்பு, தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி.
இவ்வளோ நாளாக நம்ம ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அவரே வந்துட்டு எனக்கு பாட்டில் எடுத்து வச்சிட்டிங்களா, எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிட்டிங்களா, எனக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள், எனக்கு டிஃபன் கொடுங்க, எனக்கு டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு இருந்தான். இரு நித்திக், வெயிட் பண்ண நித்திக், டைம் இருக்குது சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறமா. என்கிட்ட பாக்ஸ் இருக்குது, க்ரீன் கலரில் வாட்டர் பாட்டில் இருக்குது, கன் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் பைக் எடுத்து போகிறேன், நான் ட்ரெஸ்ஸு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தான். நார்மல் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் நார்மலாக இருக்குது ப்ளெயினாகவே. ஆனால் இது வந்து பிஸ்தா கலர் தான், கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஆனால் இது நல்லா இருக்கே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். அவங்க வந்து க்ரீன் ஷேட்ஸ் தானே சொல்லித்தர போகிறாங்க, அதுக்கு இந்த கலரும் இருக்கட்டும், எதுக்கு டார்க்காகவே இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அவனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் ப்ளூ க்ரீன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போல் இருக்கும். அதுவும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னாங்க, லைட்டாக டர்ட்டியாக இருக்குன்னு. வாஷ் பண்ணி கொடுத்தோன்னா அதனோட ஈரம் வந்து பதிஞ்சு வரும்ல நம்மளுக்கு. அது பதிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னம்மா அழகாக இருக்குமா, இந்த ஷேடோ அந்த ஈரம் பதியிறது அதெல்லாம் அவனை தொடர்ற போலவே இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக அவன் பேசிகிட்டு இருந்தான் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு என் அம்மா ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சிங்கன்னு கேட்டான். வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன் நித்திக் அப்படின்னு சொன்னேன். வெண்டைக்காய் பொரியலாக நான் கொஞ்சம் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு சரி நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மான்னு க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.